Hi friends, welcome to Vishishtaa vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பச்சை மிளகும் ஒரு சின்ன உள்ளியும் வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான ஒரு பச்சடி தான் பார்க்க போறோம். இது வந்து எதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா தயிர் சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் புளிக்கேரி, பருப்பு சாதம் அது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். ஊறுகாய் பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசிஷ்டா vlogs இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டும் நல்லா பொரியட்டு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, கறி லீஸு தேவைக்கு போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணி போதும். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவைக்கு உப்பு. இது நல்லா மசிஞ்சு வேகணும். நல்லா வேகட்டு. அதுக்கு முன்னாடி அது வேகக்கூடிய கேப்பில் இங்கே நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா ஊறிடுச்சு. அது அப்படி இருக்கட்டு. இப்போ வேக வச்சு பார்த்தீங்களா நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு கடாயில் மாற்றியாச்சு. நல்லா நவுட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான புளி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஊற வச்சதில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி வேக வச்சனால இதுக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஆல்ரெடி கொஞ்சம் காரமாக இருக்குது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 2 பிஞ்சு காயப்பொடி போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ இது அப்படியே கொதிக்கட்டு. ஒரு கொதி நல்லா கொதித்து இது நல்லா வற்றி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டு. கொஞ்சம் லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஊறுகாய் பிடிக்காதவங்க இது பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அப்படியே நல்லா வரட்டு அப்படி இருக்கட்டு. இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வற்றி வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்மளோட மிளகு பச்சடி. எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக குயிக்காக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம விசிஷ்டா vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.